மெய்யழகன் திரைப்படத்தை தற்போது தான் பார்த்துட்டு வரோம். படம் உங்களுக்கு எப்படி இருந்தது? படம் வந்து ஃபீல் குட் மூவி. இந்த படத்தில் வந்து வன்முறை இல்லை, ரத்தம் தெரிக்கலை, கொடூரமான காட்சிகள் இல்லை, மண்டையை ரெண்டாக பொளந்து வந்து கொடூரமாக ஒருத்தனை கொள்றாங்க, விரட்டி விரட்டி கொள்றாங்கிறதுல சேசிங் இல்லை. இது மாதிரியான ஒரு சினிமா தன்மை கொண்ட மசாலா படத்துக்கான எந்த தன்மையுமே இதுக்குள்ளே இல்லை. ஃபீல் குட் மூவினா தொய்வு இல்லாமல் ஒரு யதார்த்தமாக போகணும், அந்த மாதிரி இந்த படம் போகுது இல்லை. அந்த மாதிரியான இடங்கள் வந்து இடையிடையில தொய்வாக தான் இருக்கு. இந்த படத்துடைய மாபெரும் துயரம் என்னன்னா, வசனங்கிற பேர்ல மணிக்கணக்கான விளக்கங்களை பேசிட்டாங்க. அதுலயும் வந்து ரொம்ப பூமரங்கிலா போய் அந்த காலத்துல நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா அப்படின்னு வயசான ஆட்கள் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி டைலாக் எல்லாம் கொண்டு வந்து அந்த சீமான் ரெஃபரன்ஸ்லாம் நிறைய வந்து போனாங்க. ஆமா, சீமான் வந்து மேடைகள்ல பேசுறது, யூடியூப்ல பேசுறது பூராமே டைலாக எழுதியிருக்கிறாங்க. அதுக்குன்னு டைலாக் ரைட்டரை வச்சு எழுதியிருக்கலாம். ஏன் சீமான் பேசுற டைலாக் எல்லாம் காப்பி பண்ணி இப்ப சாட்டை துரைமுருகை வேற எங்க கட்சியுடைய கொள்கையை புற படமா எடுத்துட்டாங்கன்னு வேற பாராட்ட போறாப்புல. அது வேற எனக்கு நினைச்சா அடிவயத்துல ரொம்ப பதட்டமாவே இருக்கு. இந்த படத்துல வந்து சம்பந்தமே இல்லாம வந்து திடீர்னு வந்து காலமாட்டை காட்டுறது, ஜல்லிக்கட்டு, ஈழ பிரச்சனை, துப்பாக்கி சூடு, எல்லா பிரச்சனையுமே தீர்த்து வைக்கணும்னு இயக்குனருக்கு ஆசை இருக்கு. ஒரே படத்துல எல்லா படத்தையுமே தீர்த்து வச்சிருக்கிறாரு. பொலிட்டிக்கலா மெசேஜ் சொல்ற சமீபத்திய படங்கள் வெற்றி அடையுது, அதனால கூட அப்படி வச்சிருக்கலாம். நீங்க வந்து பேராண்மை மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும், அமைதி படம் மாதிரி ஒரு படம் எடுக்கணும். பொலிட்டிக்கல் தான் உங்களுக்கு எய்ம் அப்படின்னா நீங்க கம்ப்ளீட்டா வந்து ஒரு பொலிட்டிக்கல் படம் எடுத்துடணும். ஃபீல் குட் மூவி தான் உங்க பிளான் அப்படின்னா ஃபீல் குட் மூவிக்கான ஒரு கதையை நீங்க எடுத்துடணும். நீங்க ஃபீல் குட் மூவிக்குள்ள போய் இவ்வளவு நவீனமான ஒரு உலகத்துக்குள்ள நம்ம வந்து எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பேர் தெரியலை அப்படிங்கிறதான் வந்து ஒரு படத்துடைய மெயினான கிளைமாக்ஸோட பிரச்சனைன்னு சொல்றது இல்லை. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அபத்தமானது. இது வந்து 2K கிட்ஸோட கனெக்ட் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அவங்களோட கனெக்ட் ஆகாது படம். முதல் பகுதி வந்து நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்ல ஃபீல் குட் உண்மையிலேயே இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல தான் அவருக்கு வந்து எந்த திசை. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மெய்யழகன் திரைப்படத்தை தற்போது தான் பார்த்துட்டு வரோம் தியேட்டரில். படம் உங்களுக்கு எப்படி இருந்தது? மிகவும் எதிர்பார்ப்போடு வெளிவந்த திரைப்படம். திரைப்படம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டீசர், ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதையும் தாண்டி இயக்குனருக்கு இதற்கு முந்தைய படம் 96 தமிழகம் முழுவதும் பெருவாரியான மக்களால் பேசப்பட்ட திரைப்படம். அதுவும் ஒரு காரணம் இந்த படம் எதிர்பார்க்கப்படுறதுக்கு. எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சது அவங்களுக்கு. கதைக்களம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். நம்ம எல்லாருமே வந்து நகரமயமாக்கலை வந்து மாநகரங்களை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து ஒரு விவசாய கிராமத்தில் பிறந்திருப்போம். படித்து முடித்தோடனே நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை என்னென்னா அந்த ஊரை காலி பண்ணிவிட்டு வேலைக்காக வேண்டி ஒரு மாநகரத்திற்கு வருவது. இன்னும் அதிகமாக படித்தவங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இது 2 தான் வகை. மாநகரங்களில் இருப்பது ஒன்று, வேறு நாட்டுக்கு போகுது. அப்போ சொந்த கிராமங்களில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு பசுமையான நினைவுகளாக எப்போவுமே மனதில் வந்து இருக்கும். சொந்த வீட்டை வந்து பூர்வீக வீட்டை வந்து ஒரு சூழல் காரணமாக விட்டுட்டு ஒரு வாத்தியார் குடும்பம் வந்து மாநகரத்துக்கு இடம்பெயர்ந்ததுக்கு பின்னாடி, குடி போனதுக்கு பின்னாடி ஒரு விசேஷத்துக்காக வேண்டி, ஒரு சித்தி மகளுக்கு வந்து தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிறக்காக வேண்டி ஒரு திருமணத்துக்காக போகிற ஒரு கேரக்டருடைய ட்ராவலை தான் கதையாக பண்ணியிருக்காங்க. அந்த நீண்ட காலமாக வந்து சொந்த கிராமத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒருவராக வந்து அரவிந்த் சாமி வந்து நடிச்சிருக்கிறார். அரவிந்த் சாமி வந்து மிக நீண்ட காலமாக திரைப்படங்களில் பெரிய அளவில் வந்து நடிக்கலை. மிக நீண்ட இடைவெளி அவருக்கு உண்டு. இப்போ மறுபடியும் வந்து நடிக்கிறார். அவர் அந்த ஊருக்கு போகும்போது அந்த உறவுகளால் கொண்டாடப்படுவது, அவர் வாழ்ந்த அந்த கிராமங்களுடைய நினைவுகள், இதையெல்லாம் வந்து அப்போ வந்து சின்ன பையனாக இருந்த ஒருத்தன், ஒரு ஸ்கூல் பாய் லெவலில் இருந்த ஒருத்தன், இன்றைக்கி இளைஞனாக இருக்கிற ஒரு கேரக்டராக வந்து கார்த்தி வந்து நடிச்சிருக்கிறார். இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய மாபெரும் ப்ளஸ் எது அப்படின்னா கார்த்தியோட இயல்பான நடிப்பு. ஒரு வெள்ளந்தியான மனிதர்கள்னு சொல்லுவாங்க. அது ஒரு கிராமத்தில் வந்து, அதாவது வெள்ளந்திங்கிற வார்த்தைக்கே ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கம் உண்டு. அதுக்கு உண்மையான அர்த்தம் வந்து இன்னோசென்ட் கிடையாது. வெள்ளமும் தீயையும் போன்றவன்னு அர்த்தம் வெள்ளந்தினா. வெள்ளம் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கனமழை பெய்கிற போது, வெள்ளம் சூழ்ந்த போது அது வந்து மாளிகையா மண்குடிசையா என்று பார்க்காது. தண்ணீர் வந்து எல்லா இடத்துக்குள்ளேயும் வந்து நிரம்ப ஆரம்பிக்கும். பள்ளம் கண்ட இடம் பூரா நிரம்ப ஆரம்பிச்சிடும். அதே போல் தீ பற்றி எரிகிற போது அது கோபுரமா, குடிசையா, குழந்தையான்னு பார்க்காது, எல்லா இடத்துலையும் பற்றி எரியும். விளைவுகளை பற்றி கொஞ்சம் கூட அச்சப்படாமல் தன்னோட கேரக்டரை ரியாக்ட் பண்ணக்கூடியவர்கள், அந்த மாதிரியான கேரக்டரை தான் வெள்ளந்தி மனிதர்னு சொல்கிறது. அது இன்னோசென்ட் கிடையாது.
தான் நினைக்கிறபடி அவங்க வாழ்வாங்க. அதனுடைய பின்விளைவுகள் என்னவாக இருக்கும், அந்த லாப நட்ட கணக்கு பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி சில கேரக்டர் உண்டு. அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் கார்த்தி ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஒரு கிராமத்து மனிதனாக வந்து திரும்பி போகிறத நினச்சி பார்க்குற ஒரு ஆள் அப்படிங்கிற இடத்த வந்து அரவிந்த் சாமி வந்து அவருக்கே உரிய அந்த மினுமினுப்பான ஒரு தன்மையில், அவர் ஒரு கிராமத்தான் மாதிரி இல்லை, இருந்தாலும் அவருக்கு அந்த அதனால தான் படிக்கும்போதே வந்து நகரத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிற ஆமாம் அந்த தன்மை இல்லை. ஏன்னா அவருடைய ஸ்கின் டோனு, அவரோட லாங்குவேஜ் எல்லாமே ஒரு மேட்டுக்குடி தன்மை கொண்ட ஒரு முகம் அவருக்கு. அதனால அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் நினைத்து பார்ப்பது அப்படிங்கிற விஷயம். ஆனால் நல்லா நடிச்சிருக்கிறார் அரவிந்த் சாமி வந்து. அவருடைய நடிப்பில் வந்து எந்த குறையும் இல்லை. இந்த படத்தோட மாபெரும் பலவீனம் எது அப்படின்னா, ரொம்ப மணிக்கணக்காக பேசுகிற டைலாக் தான். பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து ஏதாவது யூடியூப் பார்க்குறோமோ, எதுவும் வந்து ஏதாவது யாருடைய சொற்பொழிவையாவது கேட்குறோமோங்கிற அளவுக்கு டைலாக் பேசியிருக்காங்க. இவ்வளோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க எடுத்திருக்கிற கதைக்கரு வந்து ரொம்ப வந்து வித்தியாசமானது. என்ன காரணம்னா, எனக்கே கூட இந்த அனுபவம் உண்டு. நான் சென்னைக்கு வந்து ஒரு 20 ஆண்டு காலம் இப்படி ஆயிடுச்சு. நான் ஊருக்கு நான் வந்து சின்ன பையனாக ஒருத்தன் ஸ்கூல் பாயாக இருப்பான். இப்போ நான் ஊருக்குள்ளே போகும்போது அவன் இன்னார் மகன், அவர் யார் மகன் அப்படின்னு எனக்கே தெரியாது. அவன் வந்து திடீர்னு உறவு முறை சொல்லி, என்ன மாமா நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்பான்ட்ட. அவன் யாருன்னு கேட்டால் சங்கடப்பட்டுருவானோ அப்படின்ட்டு நம்ம கேட்கவும் முடியாது. அவனும் சொல்லவும் மாட்டான். அவன் வந்து நம்மளை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருப்பான், நம்ம வீட்டுக்கு வந்திருப்பான், ஏதாவது இருக்கும். அவனுக்கு குழந்தை பருவத்தில் நினைவாற்றல் சிறப்பாக இருக்கும். நம்ம நடுத்தர வயதை கடந்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஞாபகம் இருக்காது. இது எல்லாருக்குமே இந்த தடுமாற்றம் உண்டு. ஒரு புகழ்மிக்க கவிதை ஒன்று உண்டு. நீங்கள் ராமச்சந்திரன் தானே அப்படின்னு ஒருத்தர் வந்து பொது இடத்துல கேட்டார். எந்த ராமச்சந்திரன்னு அவரும் கேட்கல, நானும் சொல்லலை, 2 பேரும் அந்த இடத்த விட்டு போயிட்டோம் அப்படின்னு ஒரு கவிதையே உண்டு. அது மாதிரி ஒருத்தருடைய பெயரே தெரியாமல் அவர்கிட்ட பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த கல்யாண வீட்டில் உபசரிக்கிறதா இருக்கட்டும். அதுலேயும் ரொம்ப பார்த்தீங்கன்னா, இவரை பார்த்த உடனே அந்த கல்யாண வீட்டில் வந்து கேமராவை அப்படி திருப்பும் போது, அந்த கல்யாண வேலையில் வந்து பரபரப்பாக இருக்கிற ஒரு ஒரு மிடில் ஏஜில் இருக்கிற ஒருத்தங்க ஓடி வந்து, நல்லா இருக்கலாம் மச்சான் அப்படின்னு பேசுகிற போது, நீ எப்படி இருக்க அப்படின்னு அவர் கேட்கும்போது, வந்து சொந்த ஊரில் கட்டி கொடுக்கணும்னு இந்த ஊரில் கட்டி கொடுத்தாங்க, அவன் பொழப்பும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, உன்னைய தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்கிற இடம் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அது 2-3 சீன் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. நல்லா இருந்துச்சு அது. ஏன்னா நிறையா வாழ்க்கையில் வந்து என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் இதை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒன்று உண்டு. வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு பேரழகியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து கல்யாணம் பண்ணிட்டார். ஒரு பேரழகியை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி சர்ச்சில் வந்து மோதிரம் மாற்றிட்டு அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி வெளியில் வர்றாரு. அவர் வெளியில் வந்து அந்த படிக்கட்டில் இறங்கும் போது ஒரு பேரழகி அப்படி கிராஸ் பண்ணி போனான். அப்போ வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய மனசில் ஒன்று தோணுச்சு, நம்ம ஏமாந்துட்டோம், இதை விட ஒரு பேரழகி கிராஸ் பண்ணி போகிறான். ஏன்னா இதுக்கு முடிவே கிடையாது. இந்த உலகத்தில் வந்து இந்த முடிவு சரியானது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து திருமண பந்தத்தில் வந்து அந்த காலகட்டத்தில் எடுக்கிற முடிவு இன்னொரு காலகட்டத்துக்கு பொருத்தமற்றதாயிரும். அது எல்லாருக்குமே நடக்கிற விஷயந்தான் 100%. அப்போ எல்லாருமே வந்து தங்களுடைய மனக்குறைகளை தாண்டி தான் ஒரு கணவன் மனைவியாக குழந்தைகளுக்காக வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒருத்தர் வந்து சகித்து கொண்டு வாழ்ந்துருப்பாங்க. இந்த இயல்போட்டத்தைலாம் வந்து கதையில் வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த உபசரிக்கிறது, விருந்து வைக்கிறது, ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய அவசர உலகத்தில் வந்து அன்னைக்கே வந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து ரிசப்ஷனில் கிஃப்ட்டை கொடுத்துட்டு நான் டக்குன்னு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரபரப்பான வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படிங்கிற விஷயம், இது எல்லாமே நேச்சராக தான் இருக்குது. இந்த படத்துடைய மாபெரும் துயரம் என்னென்னா, வசனங்கிற பேரில் மணிக்கணக்கான விளக்கங்களை பேசிட்டாங்க. அதுலேயும் வந்து ரொம்ப பூமரங்கிலாக போய் அந்த காலத்தில் நாங்கள்லாம் எப்படி தெரியுமா அப்படின்னு வயசான ஆட்கள் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி டைலாக் எல்லாம் கொண்டு வந்து அந்த சீமான் ரெஃபரன்ஸ்லாம் நிறையா வந்து போனோம். ஆமாம், சீமான் வந்து மேடைகளில் பேசுறது, யூடியூப்பில் பேசுகிறத பூராமே டைலாகாக எழுதியிருக்கிறாங்க. அதுக்குன்னு டைலாக் ரைட்டரை வச்சு எழுதியிருக்கலாம். ஏன் சீமான் பேசுகிற டைலாக் எல்லாம் காப்பி பண்ணி இப்போ சாட்டை துரைமுருகன் வேற எங்கள் கட்சியுடைய கொள்கையை படமாக எடுத்துட்டாங்கன்னு வேற பாராட்ட போகிறாப்புல. அது வேற எனக்கு நினச்சா அடிவயத்தில் ரொம்ப இதாக இருக்குது, பதட்டமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த படம் வந்து ஃபீல் குட் மூவி. இந்த படத்தில் வந்து வன்முறை இல்லை, ரத்தம் தெரிக்கலை, கொடூரமான காட்சிகள் இல்லை, மண்டையை 2ஆக பொளந்து வந்து கொடூரமாக ஒருத்தனை கொள்றாங்க, விரட்டி கொள்றாங்கிறதுல சேசிங் இல்லை. இது மாதிரியான ஒரு சினிமா தன்மை கொண்ட மசாலா படத்துக்கான எந்த தன்மையுமே இதுக்குள்ளே இல்லை. இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஃபீல் குட் மூவி தான்.
ஆனால் நம்ம எத்தனையோ ஃபீல் குட் மூவி பார்த்துருக்கோம். ஏற்கனவே வந்து கடந்த காலங்களில் வந்து சேரன் போன்றவர்கள், விக்ரமன், சீனு ராமசாமி, இது மாதிரி பல இயக்குனர்கள் வந்து சென்டிமெண்ட் படங்கள் எடுக்கக்கூடிய ஃபீல் குட் மூவினா தொய்வு இல்லாம ஒரு யதார்த்தமா போகணும். அந்த மாதிரி இந்த படம் போகுது. இல்லை, அந்த மாதிரியான இடங்கள் வந்து இடையிடையில தொய்வாக தான் இருக்கு. ஏன்னா அந்த நீங்க சொன்னீங்க அந்த மேடையில பரிசு கொடுக்கும்போது அந்த மணப்பெண் மனம் ஒவ்வொரு பரிசா அதாவது பார்க்கும்போது கிஃப்ட் கொடுத்துக்கும் போது அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆர்வமா பாக்குறது வரைக்கும் கூட ஓகே. ஆனா அதை வந்து அதுல அவ ஏற்கனவே கொலுசு அணிஞ்சிருக்கா, மறுபடியும் அது மேல ஒரு கொலுசை வந்து கலட்டிட்டு அணியிறாங்க. அதையெல்லாம் வந்து மேடையில செய்யறாங்கிறதா ரொம்ப ஆர்டிபிஷியலான. அதே தாண்டி பின்னாடி வரிசையில் நிற்கிறவங்க திட்டிடுவாங்க. அந்த தங்கச்சியை அவ்வளவு ஃபீல் பண்ண தங்கச்சியை அவர் ஏன் தாலி கட்டும் போது இல்லாம போறாருங்கிறது ரொம்ப ஒரு லாஜிக்காவே ரொம்ப சிக்கலான ஒரு இடமா இருக்கு அந்த இடம். அவ்வளவு சென்டிமெண்டா இருக்கிற ஒரு இல்ல அவ்வளவு நெகிழ்ச்சியா இருந்துச்சா? ஏன்னா அந்த சீன் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா மேடைக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம் அழுகிற மாதிரி காட்டுவாங்க. அந்த அளவுக்கு நெகிழ்ச்சியா இருந்துச்சா? இல்ல, அதாவது 96 படத்தை இவர் தான் எடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு பல காட்சிகள் வந்து. அப்ப இந்த படத்தை பார்க்கிற போது அவர் ஃபீல் குட் ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கேமராமேனு அவர் வந்து ஏற்கனவே நல்ல படங்கள்ல எல்லாம் அவர் வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காரு. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி படங்கள்ல எல்லாம் அவர் ஒளிப்பதிவாளராக வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. விஜய் சேதுபதியினுடைய தயவால வந்து இயக்குனராக 96ல் ஆயிருக்காரு. அதெல்லாம் வந்து ஓகே. இப்பயும் கூட ஒரு நல்ல படம் எடுக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஏதோ கிராம வாழ்க்கை தான் சிறந்தது, நகர வாழ்க்கை வந்து ரொம்ப தப்பானது அப்படிங்கிற மாதிரி. யதார்த்தத்தில் அப்படி சாத்தியம் இல்லை. படித்தவனுக்கான வேலை வந்து கிராமப்புறங்களில் விவசாயத்தை கழிச்சிட்டு வேலைகள் கிடையாது. வேலை வாய்ப்பை இங்கே உருவாக்க முடியாத சூழல் இருக்குது. சீமான் சொல்கிற மாதிரி எல்லாரையுமே ஆடு மாடு மேய்க்கிறத வந்து அரசாங்க வேலையாக மாற்றும்னு சொல்லி இந்த டைலாக் அடிக்கிற காமெடிலாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அப்போ அது மாதிரி விஷயங்களுக்குள்ளே அவர் ரொம்ப கனெக்ட் ஆகி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை எல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறது. அப்புறம் இவ்வளவு ஃபீல் குட் மூவி சொல்லும் போது நைட்டு பூரா உட்காந்து பீர் அடிக்கிறாங்கிறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த கதை ஓட்டத்துக்கான விஷயம் மாதிரியே தெரியல எனக்கு. அது அவங்க வந்து பீர் குடிக்கக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் நான் சொல்லலை. அதையும் கூட ஒரு ஒரு மண்பானை மாதிரி ஒன்றில் ஊற்றி தான் அவர் குடிப்பார் பீரை அப்படின்னு சொல்கிறதுலாம் இருக்குல்ல. அது ஏதோ ஒரு நம்மாழ்வார் டச்சோடு எடுக்கணும், இயற்கை சார்ந்த விஷயமா எடுக்கணும் அப்படிலாம் ஆசைப்படுறாரு. குறிப்பாக நீங்கள் துப்பாக்கி சூடு சொன்னீங்க, 13 பேர் இறந்தாங்க அந்த துப்பாக்கி சூடில். படத்துலையுமே பார்த்தீங்கன்னா 13 குண்டு முழங்குற மாதிரி அவ்வளோ டீட்டெயிலாக வச்சுருப்பார் இல்லையா? ஆமாம், அதெல்லாம் வந்து கதை ஓட்டத்தோட பொருந்தலை. இப்போ நீங்கள் அதை பற்றி படம் எடுக்கிறதுனா பரவாயில்ல. இந்த கதை வந்து என்னென்னா நம்ம கடந்து வந்த கிராம வாழ்க்கை, நம்ம கடந்து வந்த உறவுகள், நம்ம கடந்து வந்து விட்ட வாழ்க்கை முறை வந்து ரொம்ப வந்து ஒரு வசந்த காலம். அது நம்ம வந்து ஒரு மோசமான ஒரு பரபரப்பான காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு நினைவு சார்ந்த ஒரு கதை, ஒரு ட்ராவல் சம்மந்தமான ஒரு கதையை எடுத்துருக்குறாங்க. இந்த கதை வந்து சிறந்த கதை தான். ஆனால் இதை எடுத்துகிட்டு போன அவங்க முறை இருக்கிற திரைக்கதையோ அதில் சொல்லப்பட்ட வசனங்களோ ரொம்ப டயர்டாக்குது படத்தை. அப்புறம் வந்து எல்லாத்தையும் விட பெரிய காமெடி என்னென்னா, நம்ம கூட இருக்கிற பேர் என்னன்னு தெரியலை அப்படிங்கிறத தான் கிளைமாக்ஸாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க காலம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒருத்தருக்கு நீங்கள் வந்து நான் ஃபோனை டயல் பண்ணிங்கன்னா அதில் வந்து ட்ரூ காலரில் வந்து அவன் பேரை காட்டியிருக்கேன். அவன் இவ்வளவு நவீனமான ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம வந்து எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பேர் தெரியலை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு படத்துடைய மெயினான கிளைமாக்ஸோட பிரச்சனைன்னு சொல்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அபத்தமானது கூட. ஒரு பழமைவாத சிந்தனையை போல் வந்து ஒரு விஷயம் இதுக்குள்ள ரொம்ப டாமினேட்டாக வந்து அதிகமாகிட்டு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகலையா? அது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகலாம். படம் முடிஞ்சோன்னே நிறைய பேர் பார்த்தேன், ஒரு சிலர் வந்து கை தட்டினாங்க இல்லையா? இல்லை, அதாவது குடும்பத்தோட பார்ப்பதற்கான ஒரு படமாகவும் அது இருக்குது. நம்ம வந்து எப்படின்னா, இது வந்து 2K கிட்ஸோட கனெக்ட் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அவங்களோட கனெக்ட் ஆகாது இந்த படம். அவன் வந்து இது வந்து பூமரங்கில் மாதிரி பார்ப்பான் அதை, இந்த காட்சிகளை. ஆனால் வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆடியன்ஸுக்கான ஒரு படம் இது அப்படின்னு சொல்லலாம். குடும்பங்கள் கொண்டாடும் மெட்டீரியல் தான் அது. இந்த தலைமுறையில் வந்து ஒரு போன தலைமுறை ஆட்கள், நம்ம வந்து கிராம வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு நகர வாழ்க்கைக்குள்ளே வந்தவர்களுக்கு வந்து இது வந்து ஃபீல் குட் மூவி தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் கிராம வாழ்க்கையவே பார்க்காதவனுக்கும் முழுக்க நகர்ப்புறத்தில் வாழ்கிறவனோடையும் இந்த படம் கனெக்ட் ஆகுமான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, கிராம வாழ்க்கையில் இருக்கிறவனுமே கூட இன்னைக்கு கிராம வாழ்க்கையோடு இல்லை. பல பேர் விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டாங்க நிறைய பேர். அப்புறம் வந்து என்னென்னா, எல்லா ஊர்கள்லையுமே செல்ஃபோன் டவர் வந்த பின்னாடி, இன்டர்நெட் கனெக்ஷன் வந்த பின்னாடி, சேட்டலைட் வந்து கேபிள் வயர்கள்லாம் எல்லா வீடுகளுக்குள்ளேயும் நுழைஞ்ச பின்னாடி மாநகரங்களுக்கும் கிராமங்களுக்குமான இடைவெளி அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை இப்போ. ஏன்னா சாதாரண பின்தங்கிய ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் வந்துருச்சு பக்கத்து ஊர்களில்.
ஒரு சின்ன கிராமம் இருக்கும், பக்கத்தில் ஒரு பெரிய ஊர் இருக்கும், ஒரு பேரூராட்சி லெவல், நகராட்சி லெவலில். அங்கே வந்து ஒரு மாநகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் அங்கே வந்துருச்சு. மருத்துவமனை வருது, ஒரு ஹைவேஸில் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் வருது. அது மாதிரி வந்து பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷனோ, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலோ, சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி வந்து சென்னை மாதிரி ஒரு ஊருக்கு வந்து இடம் பெயர்ந்து தான் அந்த வாழ்க்கையை வாழணுங்கிற நிலைமை இல்லாமல் கிராமத்துக்கும் நகரத்துக்குமான இடையில் இருக்கக்கூடிய சுவரை வந்து இடிச்சிட்டாங்க ஏற்கனவே. அதனால் உலகமயமாக்கல் வந்த பின்னாடி, நகரமயமாக்கல் வந்த பின்னாடி கடந்த காலம்தான் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறது வந்து வயதான பெருசுகள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, கதை சொல்லுவாங்க. சில பேர் தாத்தாக்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் நான் வந்து நடந்தே வந்தேன் 5 கிலோமீட்டரு, ஆற்றை குதிச்சு அப்படியே நான் வந்து நீந்தினேன் அப்படின்னு. இன்றைக்கி அவரால் நடக்க முடியாது. கடந்த காலத்தின் ஒரு கதை சொல்லுவார். அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ராஜ்கிரண் வந்து நடிச்சிருக்கிறாரு. அந்த தாத்தா கேரக்டரில் வந்து ராஜ்கிரண் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து திடீர்னு வந்து காலமாட்டை காட்டுறது, ஜல்லிக்கட்டு, ஈழ பிரச்சனை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, எல்லா பிரச்சனையுமே தீர்த்து வைக்கணும்னு இயக்குனருக்கு ஆசை இருந்திருக்கு. ஒரே படத்தில் எல்லா படத்தையுமே தீர்த்து வச்சிருக்கிறாரு. ஆனால் கதையாக படத்தோட ஒன்றல படத்துக்கு சம்மந்தமே இல்லையே. நடுவில் வந்து கொஞ்சம் அரசியல் விளம்பரங்கள், அரசியல் கருத்துக்கள் வந்தது மாதிரி இருக்கு அதெல்லாம். அதனால இந்த கதை ஓட்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாப் கூட பரவாயில்ல. பொலிட்டிக்கலா மெசேஜ் சொல்ற சமீபத்திய படங்கள் வெற்றி அடையுது. அதனால கூட அப்படி வச்சிருக்கலாம். நீங்க வந்து பேராண்மை மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும், அமைதி படம் மாதிரி ஒரு படம் எடுக்கணும். பொலிட்டிக்கல் தான் உங்களுக்கு எய்ம் அப்படின்னா நீங்க கம்ப்ளீட்டா வந்து ஒரு பொலிட்டிக்கல் படம் எடுத்துடணும். ஃபீல் குட் மூவி தான் உங்க பிளான் அப்படின்னா ஃபீல் குட் மூவிக்கான ஒரு கதையை நீங்க எடுத்துடணும். நீங்க ஃபீல் குட் மூவிக்குள்ள போய் ஜல்லிக்கட்டு பந்தயம் நடத்துறாங்க, ஃபீல் குட் மூவிக்குள்ள போய் வந்து அந்த காலத்துல நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்றது மாதிரியான கதைகளை பேசுறது இருக்கு இல்லையா, கடந்த காலம் தான் பொற்காலம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது வந்து ஃபீல் குட் மூவிக்குள்ள கனெக்ட் ஆகலை, கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அந்த பொலிட்டிக்கலா அவர் வந்து என்னென்ன விஷயங்களை உள்ள கொண்டு வந்து வைக்கணும்னு அவர் நினைச்சாரோ அது இந்த படத்துக்கு எதிரானதாக மாறிவிட்டதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து படம் வந்து நாட் பேட், ரொம்ப ஒரு மோசமான திரைப்படம் நான் சொல்ல மாட்டேன். நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு படம். சுட்டிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் குறிதவரை சுட்டிருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். அதே மாதிரி 96 படத்திலே பார்த்தீங்கன்னா இளையராஜா என்கிட்ட கேட்காமலே பெர்மிஷன் இல்லாமல் பாட்டை வந்து போட்டாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஆனது. அதுக்கப்புறம் இந்த படத்துலையுமே இளையராஜா அவர்களுடைய இசையில் கரகாட்டக்காரன் பாட்டை வந்து இதில் வச்சிருக்காங்க. ஆனால் வந்து பாட்டை வைக்காமல் 2 பேர் பாடுறாங்க. அதனால தான் இதில் பாடுறாங்களா பாட்டை வைக்காம? இல்லை, அது எப்படின்னா இளையராஜா இசைங்கிறது எதற்காக பயன்படுத்தப்படுகிறதுனா 80s ஃபீலை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த காலகட்டம் சார்ந்த பாடல்கள் அப்படிங்கிறது வந்து அது நினைவூட்டும். இப்போ நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு பாடல் வந்து வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நினச்சி பார்க்கும்போது அந்த ஏஜ் குரூப்புக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது, நான் ரோஜா ரிலீஸ் ஆகும்போது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போனேன் அப்படி சில பேர் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பாடல் கேட்கறதுங்கிறது ஒரு பருவம் சார்ந்தது. ஒவ்வொரு டீனேஜுக்கும் ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்குமான ஒரு சாங் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பழைய ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கண்ணதாசன் பாட்டை சொல்லுவாங்க. கொஞ்சம் 80s உள்ள ஆட்கள் வந்து வைரமுத்து பாட்டை சொல்லுவாங்க. அடுத்த தலைமுறை வந்து முத்துக்குமார் பாட்டை சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் வந்து இந்த அனிருத் மியூசிக் மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அந்த ரசனைக்கு வந்து வேறு வேறு விளக்கங்கள் இருக்கும் அப்போவுமே. அதனால அவர் வந்து இளையராஜா பாட்டுங்கிறது ஒரு பழைய ஒரு நினைத்து பார்ப்பதற்கு ஒரு 22 வருடங்களுக்கு முன்னால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்கறதுக்காக வேண்டி இளையராஜா பாடல்களை பயன்படுத்திக்கலாம். இசையோடு பயன்படுத்தினா காப்பிரைட்ஸ் பிரச்சனை வருங்கிறதுனால கேரக்டர் வந்து நினச்சி பார்த்து பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம்னா கார்த்தி வந்து தொடர்ச்சி அரவிந்த்சாமி அத்தான் தான் சொல்கிறாரு. அதுவுமே வந்து சின்ன வயசு நினைவுகளால் வந்து அவருடைய பிறக்க போகிற குழந்தைக்கே வந்து அருள்மொழி தான் பேர் வைக்க போகிறேன்னு சொல்கிறாரு. இத்தனை வருடங்களாக கிட்டத்தட்ட 18 வருடங்கள் சொல்கிறார் இல்லையா, 18 வருடங்களாக தொடர்பே இல்லாமல் இன்னமும் பாசம் வச்சுருக்கவங்களும் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அது ஒட்டி அது அந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு லாஜிக் மிஸ்ஸிங்காக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து பழகாமல் இருக்கும்போது, பேசாமல் இருக்கும்போது அது நினைவுகள் அற்று போகுங்கிறது தான் யதார்த்தம். அதனால் அது வந்து கொஞ்சம் பொருத்தமற்றது தான். ஒரு சினிமாவாக பார்க்கும்போது வந்து கார்த்தியோட நடிப்பும் அரவிந்தசாமியோட நடிப்பும் ரொம்ப அபாரமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். 2 பேருடைய கேரக்டரும் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இசை ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது கமலஹாசனுடைய குரலில் உமாதேவி எழுதிய அந்த ஒரு பாடல் வந்து ரொம்ப எனர்ஜியான ஒரு சாங்காக இருக்குது. அதனால் பாடல், இசை, கார்த்தி, அரவிந்த்சாமியோட நடிப்பு இதெல்லாம் படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அவர் வந்து நீடாமங்கலத்துக்கு போகிறாரு, தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போகிறாரு அப்படி சொல்லும் போதெல்லாம் முதல் பகுதி வந்து நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்ல ஃபீல் குட் உண்மையிலேயே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் அவருக்கு வந்து எந்த திசையில் அந்த கதையை கொண்டு போகிறது ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னா சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறது தான். அந்த கதையினுடைய ஓட்டத்துக்கு
தொடர்பே இல்லாத வேற ஒரு ஏரியாக்குள்ள 2 பேரும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் ம். 2 தனிநபருடைய கான்வர்சேஷன் மாதிரி பொதுவா காட்சிகள் நிறைய பேர் அதிகமா வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. நீ குடிச்சா எதையாவது உளர வேண்டாம் அந்த மாதிரி நாம எடுத்துக்கணுமா? 2 பேரும் அப்படி குடிச்சிட்டு இல்ல. அவங்க நினைக்கிறதுலாம் ஒரு 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 கலைஞன் வந்து தனக்கு இருக்கக்கூடிய மன ஆதங்கத்தை வந்து கொட்டி தீர்ப்பதற்காக ஒரு கதாபாத்திரத்தின் மீது தன்னுடைய வசனங்களை வந்து எழுதுறது அப்படிங்கிறது வந்து வழக்கமான ஒன்று தான். ஆனால் கதையோட அது தொடர்புடையதாக இல்லைங்கிறதுனால அது நமக்கு வந்து ஒட்டலை. ஓகே. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். மற்றபடி இது வந்து பார்க்கக்கூடாத படமோ தவிர்க்க வேண்டிய படமோ அப்படிலாம் இல்லை. இது வந்து ஓகே ரகமான ஒரு படம் தான். கமர்ஷியலா வெற்றி அடையும்னு நினைக்கிறீங்களா படம்? அது மக்கள் கையில் தான் இருக்குது. கமர்ஷியலாக ஒரு படம் வந்து மக்களுக்கு பிடிக்காத வந்து நம்ம வந்து முன்கூட்டி தீர்மானிக்க முடியாது. ஆனால் இந்த படம் தப்பான படம் இல்லைன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அது ரசனை சார்ந்தது. ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப்புக்கு மட்டும் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த படம் வந்து ஒரு பெரிய விமர்சையாக கொண்டாடப்படுமா என்பது கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறது. ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த திரைப்படம் தொடர்பாக பல்வேறு தகவல்களை என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.